அல்ல அல்ல அறிந்திருக்கிறேன் சத்தியமாய். ஜனசக்தி ஜனசக்தி அது ஜனங்களின் சக்தி. விடுதலை போரில் வீழ்ந்த மலரே, துடிக்கும் ரத்தம் பேசட்டும், துணிந்த நெஞ்சம் நிமிரட்டும், உழைக்கும் வர்க்கம் சேரட்டும், உலகம் உடைமை ஆகட்டும் என்ற பாட்டு வரிகளை ஏந்திய கொடி வால்கா நதிக்கரையில் மாகாளி பராசக்தி கடைக்கண் வைத்தாள். ஆகாவென்று அலறி வீழ்ந்தான் ஜார் மன்னன் என்ற மாமேதை லெனினது புரட்சியின் போது தூக்கப்பட்ட கொடியாக, மஞ்சள் நதிக்கரையில் மாவோ நடத்திய படை ஏந்திய கொடியாக, வால்கா நதிக்கரையில் வியட்நாம் புரட்சியை வென்றெடுத்த வியட்காங்குகள் ஏந்திய கொடியாக, செங்கொடி ஏந்தி நிற்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்த வாய்ப்பளித்தமைக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தோழர் சண்முகம் தெரிவித்ததைப் போல 1920 அக்டோபர் 17 எம்என் ராய் அவர்கள் மாமேதை லெனின் அவர்களை சந்தித்துவிட்டு தாஸ்கண்ட் நகரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கருவை விதைத்தவர் என்பதும், 5 ஆண்டுகள் கழித்து 1925 தொழிலாளர்கள் நிரம்பிய கான்பூர் நகரில் டிசம்பர் மாதம் 26 தொடங்கி 28 வரை நடைபெற்ற முதலாவது அந்த கம்யூனிஸ்ட் மாநாட்டுக்கு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தலைமையேற்றார் என்பதும், சில ஆண்டுகளுக்குள்ளாகவே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கம்யூனிஸ்டுகளை வேட்டையாட தொடங்கி 34 முதல் 38 வரை தடை விதித்திருந்த அந்த காலத்திலும் பாசிச எதிர்ப்பு மக்கள் இயக்கத்தை நடத்தி மீரட் சதி வழக்கில் எண்ணற்றவர்கள் கைது செய்யப்பட்டு கூண்டில் நிறுத்தப்பட்டு 3 மாதம் முதல் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெற்றவர்களாக இருந்த சூழலில் 1940 மதுரை மாநகரில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் கிளை 9 உறுப்பினர்களை கொண்டு தொடங்கப்பட்டது. அந்த பின்னணியில் 1940களிலே கொடிய அடக்குமுறை 35 38 வரை தடை செய்யப்பட்ட இயக்கம், அதற்கு பின்னர் மிருகத்தனமான அடக்குமுறையை கம்யூனிஸ்ட் தோழர்கள் சந்திக்க நேர்ந்தது. ரத்தம் சிந்தினர், உயிர்களை தந்தனர். மதுரை மாசேதுங் என்று அழைக்கப்பட்ட மணவாளன் புரட்சி கீதம் இசைத்தவாறு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கட்டிக்காத்த தீரன் என்பதால் காவல்துறை வலை வீசி தேடியது. கண்ட இடத்திலே சுட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் முடிவெடுத்ததை அறிந்த வைத்தியநாத ஐயர் மணவாளனுடைய தாயாரிடம் சென்று, குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று எழுதி வாங்கி வாருங்கள் என சொல்ல, தன்னை சந்தித்த அன்னையிடம், தாயே என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் வேண்டுகோளை நான் ஏற்க முடியாது, நான் செக்கோஸ்லோவேக்கியாவிலே கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்த்த ஜூலியஸ் பூசிக் தூக்கு மேடையிலே நிறுத்தப்பட்டானே அவன்
சித்திரவதை செய்யப்பட்டு பற்கள் உடைக்கப்பட்டு தாடை எலும்பு முறிக்கப்பட்டு உடம்பெங்கும் இரத்த விழார்களாக குருதியை கொட்டிய நிலையிலும் அவனை 1942 ஏப்ரல் 24 கைது செய்து கொண்டு போய் சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். பான்கிராம் சென்ற அந்த சிறையில் அவ்வளவு கொடுமைகளை தாங்கியிருந்தும் அவன் கவிஞன், 12 வயதில் கட்டுரை எழுத தெரிந்தவன். சின்னஞ்சிறு குறிப்புகளாக அவ்வப்பொழுது எழுதி வந்தான். 1943 மே 1 அன்று மேதின வாழ்த்து கவிதையை எழுதினான். 43 ஆகஸ்ட் 25 அங்கே இருந்த ராணுவ கோர்ட் அன்றைக்கு அவனுக்கு மரண தண்டனை விதித்தது. செப்டம்பர் 8 தூக்கிலிடப்பட்டான். அவனது குறிப்புகளை நான் படித்திருக்கிறேன் தாயே, அதுபோல நான் சாக விரும்புகிறேன், ஏற்க முடியாது என்று சொன்னார். 1949 நவம்பர் 19 அனந்தராமன் என்ற சிஐடி இன்ஸ்பெக்டர் மணவாளனின் மார்புக்கு நேராக ரிவால்வரை நீட்டி சுட்டபோது குண்டுகள் வாய்ந்து ரத்தம் கொட்டிய நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சி ஜிந்தாபாத் என்று கூறியவாறு அவன் மடிந்தான். அவனுக்கு உற்ற தோழனாக திகழ்ந்த மாறி அவன் வேட்டையாடப்பட்டு பொன்னம்பலம் என்ற இன்ஸ்பெக்டர் அதே போல நெஞ்சுக்கு நேராக துப்பாக்கியை நீட்டி சுட்டபோது அவனும் கம்யூனிஸ்ட் கட்சி ஜிந்தாபாத் என்று கூறித்தான். அவனும் மடிந்தான். 1947-46 மதுரை சதி வழக்கு புனையப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கிய மூதாதையர்கள் எஸ்.ஏ. டாங்கே, சிங்காரவேலர், அகமது அவர்கள், இன்குலாப் அவர்கள் இருந்த போதிலும் இந்த மதுரை சதி வழக்கிலே தோழர் ராமமூர்த்தி, தோழர் சங்கரையா, தோழர் கேட்டிகே தங்கமணி அவர்கள் கூண்டில் நிறுத்தப்பட்டார்கள். 1947 ஆகஸ்ட் 14 முன்னிரவு 7 மணிக்கு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். 5 மணி நேரம் கழித்து நள்ளிரவில் நாட்டிற்கும் விடுதலை கிடைத்தது. 1952 முதல் பொது தேர்தலில் காம்போசிட் மெட்ராஸ் பரந்துபட்ட சென்னை மாநிலத்தில் 375 தொகுதிகள், அதில் 131 தொகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டு 62 தொகுதிகளிலே ஜெயித்தது. 1957 தேர்தலில் செங்கொடி ஆட்சிக்கு வந்தது. கேரளத்திலே தோழர் நம்பூதிரிவார் முதல்வரானார். ஜனநாயக படுகொலை நிகழ்ந்தது. ஆட்சி கலைக்கப்பட்டது. ஆனால் கம்யூனிஸ்டுகள் தீரத்தோடு போராடி வந்திருக்கிறார்கள், தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அவர்களை கொடூரமாக கொன்றது சேலம் சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையிலே நான் பல மாதங்கள் இருந்திருக்கிறேன். அங்கே 1950 பிப்ரவரி 8 அன்று 350 கம்யூனிஸ்ட் தோழர்கள் கொடூரமாக வதைக்கப்பட்டார்கள். அவர்களில் பலரை அந்த கிணற்றிலே இருக்கக்கூடிய தண்ணீரை இறைப்பதற்கு மாடுகளை போல அவர்களை கொண்டு வந்து நுகத்தடியிலே பூட்டி சவுக்கால் அடித்தார்கள். காலை முதல் பிற்பகல் வரை இது நடந்த போது, அதற்கு பிறகு அந்த நுகத்தடியிலிருந்து விடுவிக்கப்பட்டவுடன் 350 தோழர்களும் நாங்கள் உண்ண மாட்டோம், நாங்கள் அறப்போர் நடத்துவோம் என்று சொன்ன போது கண்மண் தெரியாமல் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 17 பேர் குண்டடிபட்டு மாண்டார்கள். காவலர்களோடு மோதியதில் 5 பேர் பலியானார்கள். 137 பேர் படுகாயமுற்றார்கள். இதை அறிந்த மாத்திரத்திலே தந்தை பெரியார் அவர்கள் அவர் தன்னுடைய விடுதலை ஏட்டில் தலையங்கம் தீட்டினார். அவர்கள் மடிந்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம். 1, 10, 100, 1000, 10000, லட்சம் என்று இனி தோழர்கள் உருவாகி வருவார்கள் என்று சொன்ன அடுத்த 5ஆம் நாள் பிப்ரவரி 19 பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு இதழில் கேட்டது வாழ்வு,
கிடைத்தது சாவு. நெஞ்சை பதைபதைக்க செய்கின்ற இந்த கொடிய நிகழ்ச்சி வரலாற்று ஏடுகளில் ஒரு ஏட்டை ரத்தமயமாக்கிவிட்டது. கொந்தளிக்கிறது கடல், வெடிக்க போகிறது எரிமலை என்று அவர் ஏட்டிலே தலையங்கம் தீட்டினார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் எரிமலையாக வெடித்து சிதறுகிற வார்த்தைகளால் தமிழகம் எங்கும் மேடை போட்டு சேலத்திலே நடைபெற்ற 22 பேர் பலியான துப்பாக்கி சூட்டை கண்டித்து பேசினார். இந்த காலகட்டத்தில் 1933 அதற்கு முன்பு பச்சையப்பன் கல்லூரியிலே மாணவனாக இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் கல்லூரி ஆண்டு மலரில் முதல் முறையாக ஆங்கிலத்திலே ஒரு கட்டுரை தீட்டினார். அதற்கு தலைப்பு மாஸ்கோ மாப் பரேடு. எடுத்த எடுப்பிலே அண்ணா சொல்லுகிறார், அவர் கம்யூனிசம் இஸ் லெனினிசம், லெனினிசம் இஸ் அப்ளைடு மார்க்சிசம். The melody of Marx was so sweet, was so nice, so hope-giving that the labor became crazy. He heard it, reheard it, and vanquished the demon of capitalism. The capitalists are the human parasite vultures who live upon the flesh of the laborers, angered by hunger, oppressed by tyranny. The proletariat rose with irresistible force that came down the capitalism, and the flag of the labor was planted. The motto of Saint Paul, he that will not work shall not eat, was applied. The visualization of socialism won the approval of no less a person than Rabindranath Tagore. The communists or the Russians are moving towards a new pilgrim process to a land where all are happy, where all are equal. இதை எழுதியவர் அறிஞர் அண்ணா. நான் இந்த மன்றத்தில் சூழ்ந்து வருகிற அபாயத்தை கருதி சொல்லுகிறேன். 1925 ஆண்டு டிசம்பர் 26 நாள் தாமிரபரணி கரையிலே பிறந்தவர்தான். அதே நாளில் என் ஆருயிர் அண்ணன் லட்சிய சிகரம் நல்லக்கண்ணு அவர்கள். அவர் 100 ஆண்டு கடந்து வாழ்கிறார். இன்னும் 20 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் தலைமை அமைச்சரும் தமிழ்நாட்டிற்கு வந்து ஆணவத்தோடும் அகந்தையோடும் மண்டை கொழுப்போடும் திமிரோடும் திராவிட இயக்கத்தை தகர்ப்போம், அதன் ஈட்டி முனையான ஸ்பியர் ஹெட்டான திராவிட முன்னேற்ற கழகத்தை துடை தெரிவோம் என்று பேசிவிட்டு போயிருக்கிறார்கள். நான் உள்துறை அமைச்சருக்கு சொல்வேன், ரத்தத்தால் கண்ணீரால் வியர்வையால் 75 ஆண்டுகளாக கட்டி எழுப்பப்பட்ட ஒரு எஃகு கோட்டையை, தியாகிகளின் கோட்டையை, அதை தலைமை ஏற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை துடை தெரிவோம் என்று பேசுவதற்கு உங்களுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்க வேண்டும்? உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய சனாதன கூட்டத்தினுடைய RSS பின்னணியோடு வருகிற இந்துத்துவ சக்திகளினுடைய முயற்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்படும், தூள் தூளாக்கப்படும், தகர்க்கப்படும், வெல்லும். திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேற்றிருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லும் வெல்லும் என சொல்லி செங்கொடி வாழ்க என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.